ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 லாங்குவேஜ்லயுமே ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராங்க. இந்த வருஷம் மட்டுமே பிரியங்கா மோகனோட லைன் அப்ல கண்டினியூஸா 3 படங்கள் வந்திருக்கு. ரீசெண்டா நானி கூட சேர்ந்து சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவில நடிச்சிருந்தாங்க. படம் வேற லெவல் வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. தமிழ் தெலுங்கு 2லையுமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்தபடியா தீபாவளிக்கு ஜெயம் ரவி கூட சேர்ந்து நடிச்ச பிரதர் படம் வெளியாக இருக்கு. சினிமா மட்டும் இல்லாம நிறைய ஆட் ஷூட் பண்றது, மூவி ப்ரமோஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரமோஷன் ஒர்க்லயும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தெலுங்கானால தேரூர்ல இருக்க ஒரு கடை திறப்பு விழாக்கு போயிருக்காங்க. அப்போ கடை திறப்பு விழாக்காக மேடை ஏறி கடையோட ஓனர் அண்ட் பிரியங்கா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டேஜ்ல ஏறி இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்து சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. எல்லாருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல பிரியங்கா மோகனுக்குமே அடிபட்டிருக்கு. கடையோட திறப்பு விழா அப்ப மேடை ஏறும் போது சரிஞ்சு விழுந்த வீடியோ கூட சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த ஃபேன்ஸ் பலருமே பிரியங்கா மோகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பிரியங்கா மோகனே அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல இன்னைக்கு கடை திறப்பு விழால நான் அதிர்ஷ்டவசமா சின்ன சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்கேன். எனக்காக பிரார்த்தனை பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்பவே நன்றி. அந்த விபத்துல பல பேர் சிக்கி பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களும் சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்ப வரைக்கும் எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நான் சின்ன சின்ன காயங்களோட உயிர் தப்பிட்டேன். இப்ப நான் சேஃபா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த இந்த போஸ்ட் மூலமா பிரியங்கா மோகன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.